கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் எந்தெந்த காரியத்தெல்லாம் இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணீராக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாடுகளாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். மனுஷனை கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் பண்ணுறோம், கூப்பிட்டா கட்டாயம் வர்றதுக்கு அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் 5 minutes. கரெக்டாக? ரொம்ப என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு கால் அடித்த உடனே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது எடுக்கும். கரெக்டாக? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே வந்து என்ன பண்ணுவாரா? நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ விடுவிக்கும் பொழுது கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ மகிமைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நிச்சயமாக கூப்பிட்டு இருப்பீங்க. எத்தனையோ காலங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து, காலேஜ் டேஸ்லேருந்து, நம்மளுடைய வேலையிலேருந்து, நம்மளுடைய குடும்பத்தில், இது மாதிரி ஒவ்வொரு பீரியடாக நம்ம சைல்டுஹுட்லேருந்து பார்த்தோன்னா சிறு வயது, அதுக்கப்புறம் இளம் வயது, அப்புறம் வாலிப வயது, அதுக்கப்புறம் ஒரு புருஷர், ஸ்திரீகள், அப்புறம் முதியவர் அப்படின்ற ஒவ்வொரு வயதும் கடந்து வரும்பொழுது ஒவ்வொரு ஆபத்தையோ இல்லை மற்ற காரணங்கள் நம்ம கடந்து வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்போம்? நோக்கி கூப்பிட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கர்த்தாவே இந்த சூழ்நிலை எனக்கு மாறட்டும், ஆண்டவரே இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கட்டும், ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்கு முடியட்டும். கூப்பிட்டுருப்பீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களை விடுவிச்சாரா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன பண்ணுவியா? மகிமைப்படுத்துவாய். இப்போ என் கேள்வி என்னன்னா, வாட் இஸ் க்ளோரி? மகிமைனா என்ன? அவரை பிரியப்படுத்துவது, அப்புறம் துதிக்கிறது. வெரி குட். வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9-11 வாசிங்க கொஞ்சம் வேகமா. பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை எல்லா நாமத்துக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்திட்டார். இட் இஸ் த அல்டிமேட். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் த பீக். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைன்ற அந்த மகிமைக்கு என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து நாமத்தை அவ்வளோ தூரம் உயர்த்திட்டார். அப்போ மகிமைனா என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நம்ம கூட வந்து ஒரு முறை வர்ஷிப்ல என்ன பண்ணுவோம்? மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? மகிமை வருகிறதுனா என்ன? அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்துட்டார்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஆசம் பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் நான் அங்கே இருந்தால் தான் என்னுடைய ஸ்மெல்லு அந்த இடத்துல என்ன ஆகும்? வரும். கரெக்டுங்களா? இன்னொருத்தவங்களாம் ஆசம் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்கள வருவாங்கன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், அது அவங்களுடைய ஸ்மெல். கரெக்டுங்களா? அப்போது என்னுடைய ஸ்மெல், என்னுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்போ தான் இருக்கும்? நான் அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆனால் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நான் அந்த இடத்துலையே இல்லை அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்குமா? இருக்காது. அதுதான் ஆண்டவருடைய மகிமை. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாதான் என்ன இருக்குது? மகிமை இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது இந்த சத்தியம்? இப்போ மகிமை தான் என்னது? ஆண்டவர். ஆண்டவர் தான் என்னது?
மகிமை. அப்ப கர்த்தருடைய மகிமை இறங்குறது, ஆண்டவருடைய மகிமை மூடுகிறது, மகிமை வருகிறதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த இடத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். அதை நீங்க உணருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றோம்? வர்ஷிப்ல கர்த்தருடைய மகிமை வந்துருச்சு, ஆண்டவருடைய மகிமை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து இறங்கிட்டாரு உங்களுக்காக. உங்க பக்கத்துல எதுக்காக அழற, எதுக்காக நீ சோர்ந்து போயிருக்க, எந்த குழப்பத்துல நிக்கிற, எதை குறிச்சு ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்ட்டு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்க அவருடைய மகிமையோடு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது மகிமைனா என்னன்ட்டு? அப்போ மகிமைனா ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னா நம்ம கர்த்தரையே என்ன பண்றோம்? உயர்த்துறோம். எப்படி? ஏன் நம்ம உயர்த்தணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக உயர்த்தணும்? எதுக்காக மனுஷகுலம் உயர்த்தணும்னா வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த லூசிஃபர் விழுந்த இடத்துல தான் ஆண்டவர் துதிக்கிறதுக்குன்னு அவனை வச்சார். கரெக்டுங்களா? அந்த ஒரு பெரிய குரூப்பை, ஏஞ்சல் குரூப்பை ஆண்டவர் துதிக்கிறதுன்னு வைக்கும் போது அந்த குரூப்பையே தள்ளிவிடும் போது இட் வாஸ் எம்டி. ஆமா ரைட்? கரெக்டுங்களா? அந்த இடம் எப்படி இருந்தது? காலியாக இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு துதினா ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கு மகிமைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்துல இப்போ யாருமே என்ன ஆகலை இல்லை. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பூமிக்கு இறங்கி வந்து உங்களையோ என்னையோ படைச்சார். அப்போ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினார். உங்களையோ எங்களையோ மேக் பண்ண, நம்மளை உருவாக்கின காரணமே என்ன தெரியுமா? ப்ரெசண்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் சரி, இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் சரி, நீங்களும் நானும் உருவாகின காரணம். என்னை ஏன் ஆண்டவரே படைச்சிங்க கேட்டிருப்பீங்களா? என்னை எதுக்கு ஆண்டவரே இப்போ வச்சிருக்கிறீங்க? இந்த நிந்தையெல்லாம் தாண்டி என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, என்னை அசிங்கமாக பார்க்குறாங்க, என்னை நான் தாண்டி வர கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குற பார்வை இருக்கே, எல்லாம் காரணமாக பார்க்குறாங்க. ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறார். என்ன தெரியுமா? அவரை துதிப்பதற்காக உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவதற்காக உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உயிரோடன் இருப்பது ஆண்டவருக்கு நல்லது. எதுக்காக தெரியுமா? ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறாருங்க. ஆமென். அதில் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அக்கா நான் ஏன்க்கா உயிரோடு இருக்கிறேன், சிஸ்டர் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், இந்த பாடெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எப்போ நான் போய் சேர்ந்துடலாம். நான் நிறைய சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனாலும் நான் தாண்டி வந்துடுறேனே, நான் அன்றைக்கே செத்து போயிருக்கலாமே அப்படின்னா நல்லா உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாயால் ஆண்டவர் மகிமைப்பட கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஜனத்தை எதற்காக ஏற்படுத்துகிறாரா? மகிமைப்படுத்து. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆமா சிஸ்டர், ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்த. ஆமா நான் யோசிச்சு பார்த்தா, ஆமா இல்லை நான் இதெல்லாம் தாண்டி வந்தது எதுக்காகன்னு யோசிச்சு பார்த்தா ஆண்டவரை மகிமைப்படுத்து. கரெக்டு தானே? இந்த ஆக்சிடென்ட்லேருந்து நான் தப்பிச்சு வந்தேனே, இந்த ஆப்ரேஷன்லேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரு, இந்த குடும்ப சூழ்நிலையிலேருந்து, இந்த சண்டையில் ஐயோ நான் எப்போவோ செத்து போயிருப்பேன் போல, ஆனால் அந்த சண்டையிலேருந்து என்னை காப்பாற்றினாரு. அப்படின்னா நீங்களும் நானும் எதுக்காக? மகிமைப்படுத்துவதற்காக. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இதே 2023 வருஷம் February 28, the last day of the February month, நான் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இட் வாஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதில் வேலை செஞ்சு நான் கிராஸ் பண்ணுறதுக்கு நடுவில் மீடியேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, மீடியேட்டரில் நின்றுட்டுருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஒரு 5 டீச்சர்ஸ், நாங்கள் ஒரு 5 டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம், நின்றுட்டுருக்கோம். நாங்கள் கேஷுவலாக மீடியேட்டர் எதுக்கு பொதுவாக வைப்பாங்க? கிராஸ் பண்ணுறதுக்கு தான். கரெக்டுங்களா? ஜீப்ரா கிராசிங் மாதிரி நடுவில் நின்று, வண்டியாக இருக்கட்டும் நார்மலாக நடந்து போகிறவங்களா இருக்கட்டும், நடுவில் நின்று கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாரும் ஃபோன் பேசல, நாங்கள் யாரும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லெத்தாஜிக்காக இல்லை. we were very conscious to cross the road. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறோம். இட் வாஸ் அன் ஹைவேல நிற்கிறோம். ஏன்னா அது நல்ல மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலு. நிற்கிறோம், என்ன ஆச்சுன்னே தெரியாது. பின்னாடி ஏதோ ஒன்று உரசுற மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்தா அவ்வளோ பெரிய பஸ்ஸு உரசிட்டு டொங்குன்னு ஒரு சத்தம், ஒரு லாரியும் பஸ்ஸும் மோதி பஸ்ஸு கவுந்து நிற்குது. நாங்கள் ஜஸ்ட் மிஸ். ரொம்ப அன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், அத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவ பொண்ணு தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கேன், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கேன், அழுது நான் ஆராதிச்சிருக்கேன், எல்லாமே உண்டு. ஆனால் அன்னைக்கு உணர்ந்தோம் பாருங்க, அன்னைக்கு தான் உண்மையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே உள்ளேருந்து கிளம்பி வந்துச்சு. கர்த்தாவே என்னை ஜீவனோடு காப்பாற்றினீங்களே, உமக்கு நன்றிப்பா. நாட் ஒன்லி மீ, என் கூட இருந்த 5 டீச்சருமே அங்கே ஆப்போசிட்டில் எங்கள் ஸ்கூல் பிடி சார்ஸ்லாம் நிற்கிறாரு, மற்றவங்களெலாம் ரோடை கிராஸ் பண்ணி விடுறதுக்கு, குழந்தைங்களை கிராஸ் பண்ணி விடுறதுக்கு.
பிடி சார் பார்த்துட்டு அங்கேருந்து 5 பிடி சார் பார்த்துட்டு என்ன தெரியுமா நினச்சாங்களா, 5 டீச்சரும் காலி, ஸ்கூல் நேமு நாளைக்கு நியூஸில் வரப்போது முடிஞ்சுன்னு நினச்சாங்களாம். ஏன்னா ஒரு லாரி மோதி பஸ் இப்படி கவுந்து நிற்குது, நாங்கள் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணலாம் பயத்தில் கட்டாயம் முன்னாடி ஓட வரும்ல. முன்னாடி ஓடினா அங்கேருந்து ஆப்போசிட்டில் வேகமாக ஒரு பஸ்ஸு ரொட்டேஷன் அடித்து ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பக்கமாக சிவப்புறமாக வந்து நாங்கள் ஒட்டிட்டு நின்னோம். கை கால்லாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழுது. அப்படியே ரோட்லேயே எல்லாருக்குமே கிறிஸ்டியன் டீச்சர்ஸும் இருந்தோம், நான் கிறிஸ்டியன் டீச்சர்ஸும் அந்த 5 பேரில் இருந்தோம். ஆனால் எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க பார்த்தவங்க கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா நீங்கள் உண்மையாக நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சொல்லலை, ஏதோ உங்கள் கடவுள் தாம்மா காப்பாற்றிருக்கிறாரு, உங்கள் கடவுள் தாம்மா அவங்கள காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக தெரியுமா, இது February 28 நடந்துச்சு. February 28 நடந்துருச்சு. மார்ச் மந்த்து எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் இங்கே இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அன்றைக்கு ஆண்டவர் என் ஜீவனை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் எந்தெந்த காரியங்கள் கடந்து வந்தாலும் நீங்கள் தாண்டி வரும்பொழுது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா, அவர் உங்களை துதிக்க வைப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். அவர் உங்கள் நாவின் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்தணும், நான் எல்லாமே செஞ்சுட்டு நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னா முடியுமா? நம்ம கூட என்ன பண்ணுவோம், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு சண்டையில் என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாத, உன் வாயால் என் பேரை கூப்பிடாத, என்னன்னு என்ன பண்ணாத. மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த சண்டை கட்டாயம் ஒரு இனிமே என் பேரை சொல்லி கூப்பிடாது. கட்டாயம் என்ன பண்ணுவோம், இனிமே என் பேரை சொல்லி கூப்பிடாது, இனிமே நான் அம்மு செல்லங்களால் வந்து பாரு வாயில் என்ன பண்ணுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது திட்டின வாயில் அன்பான வார்த்தை வர்றதுக்கு மனுஷனாகிய நம்மளே என்ன பண்ணுறான், எதிர்பார்க்கல. கரெக்டாக புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? திட்டின வாயில், நம்மளை நோகடிச்ச வாயில், நம்மளை அசிங்கமாக பேசின வாயில் நீ திரும்ப அன்பாக கூப்பிட்டா என்னால் ஏற்றுக்க முடியாது. கரெக்டாக எத்தனை பேருக்கு விளங்குது? நீ அன்பாக கூப்பிட்டா என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு கோபம் வரும். நீ இதே வாயில் தானே என்னை திட்டின, இதே வாயில் தானே என்னை அசிங்கமாக பேசினேன், இதே வாயில் தானே என்ன தூஷித்த, இப்போ வந்து கொஞ்சரியா அப்படின்னு கட்டாயம் கோபம் வருமா? எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8லேருந்து 10வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:8-10. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. அப்படியே சங்கீதம் 29:2 டக்குன்னு வாசிங்க. 29:2 சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ துதித்தாலும் சபித்தாலும், துதித்தாலும் ஆண்டவரை துதிக்கிறதோ இல்லை சபிக்கிறதோ, மற்றவங்களை சபிக்கிறதோ சரி, ஒரே நாவல உண்டாகலாமா? ஜென்ஸ் என்ன பண்ணுவோம், ஈஸியா அது வந்து அது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கொட்டேஷன், ஒரு கோட் மாதிரியே இருக்குது. ஆம்பளை பசங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் பேட் வேர்ட்ஸு பேசுவாங்க, பேசலைன்னா அசிங்கம். அது ஒரு பக்கம். இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வேறு போயிட்டுருக்கு. ஸ்கூல் பக்கமும் சரி, காலேஜ் பக்கமும் சரி, பேட் வேர்ட்ஸ் உனக்கு தெரியாதா, டே நீலாம் பையனே சொல்லாதடா, பேட் வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் என்னது ஆம்பளையிலே சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனை தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். கவனிங்க, அப்போது பேட் வேர்ட்ஸும் நம்ம பேசுவோம், மற்ற காரியங்களும் நம்ம வாயில் பேசுவோம், பாஸ்டர் சொன்ன மாதிரி பின்னாடியும் நம்ம பேசுவோம், தூஷிப்போம், குறை சொல்லுவோம். ஆனால் அதே வாயிலே துதிச்சா மட்டும் ஆண்டவரால ஏற்றுக்க முடியுமா? உங்களாலேயும் என்னாலேயும் மட்டும் வீட்டில் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு அதே வாயில் பாசமாக கூப்பிட்டா ஏற்றுக்க முடியலையே. புரியுதா? அப்போ ஆண்டவர் மட்டும் என்ன இலக்காரமா? கவனிங்க, ஆண்டவருக்கு மட்டும் ஐயோ என் ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். அதே ஆண்டவருக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்களா, எல்லாமே என்ன பண்ணுவீங்க, சைடில் போயிட்டு
எல்லாமே நாங்கள் தூஷிப்போம், நாங்கள் நல்லா வந்து பின்னாடி பேசுவோம், நாங்கள் நல்லா கெட்ட வார்த்தை பேசுவோம், நாங்கள் நல்ல சினிமா கதை பேசுவோம், நல்ல நாடக கதை பேசுவோம். அப்படியே வந்து அப்படி என்ன பண்ணுவோம், இதையும் செய்வோம் அதையும் செய்வோம். எப்படி? how it is possible, how can you accept it? எப்படி ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள்னு அடுத்த வசனத்துல வாசித்தோம். அப்ப நம்மளுடைய பரிசுத்த அலங்கார வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன்னை மயிரை பின்னுதலினாலோ இல்ல நகைகளினாலோ அலங்கரிக்கிறது மாத்திரமல்லாமல் பரிசுத்த அவளுடைய நாணத்தினாலும் பரிசுத்தினாலும் அலங்கரித்துக் கொள்ளணும். அது நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், நாட் ஒன்லி ஃபார் விமென், ஜென்ஸுக்கும் அது உண்டு. அப்போ பரிசுத்த அலங்காரம்னா என்னது? நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய தாழ்மை, நம்மளுடைய பொறுமை, பரிசுத்தம், இது எல்லாமே சேர்த்து நம்ம அலங்கரிக்கப்பட்டு வந்து அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த துதிகளில் அந்த மகிமையில பிரியப்படுவார். கரெக்டுங்களா? நீங்க அப்ப என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாலும், அழுக்கா போட்டு வந்தாலும், குளிச்சுட்டு வந்தாலும், குளிக்காம வந்தாலும், ஆனால் நீங்கள் உள்ளத்துல பரிசுத்தமா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லி துதிக்கும் பொழுது, உங்களுடைய வாய் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, நீங்க டபுள் மீனிங்ல பேசாம இருந்த ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நீங்க மற்றவங்களை தூஷிக்காம இருந்த ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அந்த துதிகளில் தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார். புரிகிறதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிட்ட உடனே மறுஉத்தரவு கொடுக்கிறவர் ஒரே ஆள் யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பார். உடனே பதில் கொடுக்குற ஆண்டவரை நீங்களும் நானும் மகிமைப்படுத்தணும். ஏன் மகிமைப்படுத்தணும்? நம்ம உண்டாக்கப்பட்டதே எதுக்காக தான்? அதற்காக தான். ஆனால் எதை வச்சு நம்ம அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை நான் நன்றி சொல்றேன்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த நன்றிகளையோ இல்ல அந்த மகிமையோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு கடந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர் எனக்கு தேவைகள்லாம் சந்திச்சார் சிஸ்டர், அதனால நான் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன். முன்னாடி சாட்சி சொன்ன மாத்திரம் இல்லை, நான் வீட்லயும் கூட ஆண்டவரே நீங்க எனக்கு என் தேவைகளை சந்தித்தீங்களேப்பா, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட எங்களுக்கு பணத்தை கொடுத்தீரேப்பா, உங்களுக்கு நன்றி, உங்களை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னா ஆண்டவர் யோசிப்பார், கொடுத்தேன் நீங்கள் நன்றி சொல்கிற ரைட்டு தாம்மா, அதே வாயில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுறியேம்மா, பின்னாடி போய் பேசுறியேம்மா அப்படின்னு ஆண்டவர் யோசிப்பார். அப்போ அந்த நன்றியை அந்த மகிமையை அவரால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய செய்கைகளையாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய நடக்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். ஏன் துதிக்கணும்? அடுத்த கேள்வி, ஏன் துதிக்கணும்? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 136:23 வசனம். 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுடைய தாழ்வில் நம்மளை நினைச்சாரா? எப்போ நினைச்சாரா? நம்மளுடைய தாழ்வில் நம்மளை யாருமே பார்க்காத போது, யாருமே நம்மளை மதிக்காத போது கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களை என்ன நினைச்சபடியினால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறோம். அமேன், அமேன். பாஸ்டர் போன வாரம் சொன்னார், கோவிட் எங்கள் எல்லாருக்குமே வந்துச்சுன்னு. கோவிட் பீரியடில் ஆண்டவர் நம்மளை மறந்துருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருப்போமா? அப்போ நம்மளை நினைவு கூர்ந்தபடியினால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு இருந்திருக்கும். ஆமேன். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ ஆண்டவர் நம்மளுடைய தாழ்வில் நினைக்கிறார். வேலை செய்யலைன்னா ஒரு இடத்துல ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வேலை இல்லைன்னா மதிப்பாங்களா? பெற்றவர்களாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாழ்வில் இருந்து ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்து ஒரு வேலையோ ஒரு பிஸ்னஸையோ கொடுத்தாரு. ஆண்டவர் நீங்கள் துதிக்கிறீங்களா? அப்படி கொடுத்தவங்கள ஆண்டவர் நீங்கள் துதிங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, நான் எங்கேயோ ஒரு மூலையில் பொருளாதாரத்தில் என்னை இனபந்தார் மதிக்காத அளவுக்கு இருந்தேனே, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. அது யோசித்து பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த தாழ்வில் இருந்தபோது ஆண்டவர் நம்மளை மறக்கலை. உங்களுடைய பொருளாதார தாழ்வாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வேலை இல்லாமல் இருக்கட்டும், எனக்கு சில சமயங்களில் கொஞ்சம் வந்து என்னடா சிரிப்பாக இருக்கும். பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் வேலை கிடைக்கணும், இல்லை பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, சோத்திர ஏசப்பா வேலை கிடைச்சதுக்காக நன்றி, உண்மையாலுமே மனசார நன்றி சொல்லுவேன். அதெல்லாம் நான் கஷ்டப்பட மாட்டேன். வேலை கிடைச்சிட்டு உங்களை மறந்துடுவாங்களோ ஏசப்பா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி வரும் எனக்கு. ஆண்டவரே கேட்டால் ஐ எம் வெரி பிஸி வித்
ஒர்க். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வேலையில் ஆண்டவர் தான் வேலையாக கொடுத்தாரு. கடைசியில் அந்த வேலை நிமித்தம் ஆண்டவரை மறக்கிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த வேலை நிமித்தம் வர முடியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது நீங்கள் தான் யோசிக்க. சில பேருக்கு ஆண்டவரே எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, இல்லை எனக்கு குடும்பத்தில் சமாதானம் கொடுங்க. ஆண்டவர் சில பேருக்கு முட்களை வைத்துட்டே இருப்பது. போன புதன்கிழமை கூட பாஸ்டர் சொன்னார் மெசேஜில், முள்ளு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த முள்ளு இல்லைன்னா நீங்களும் நானும் அவர் விட்டு போயிடுவோங்க. அதனால தான் பவுல் எவ்வளோ பெரிய பிரதான அப்போஸ்தலன், அந்த அப்போஸ்தலனுக்கே ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதான். எதற்காக? சாத்தான் அவனை எனக்கு கொட்டுறதுக்காக அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அந்த முள் இல்லைன்னா பவுல் இருந்த டேலண்ட்டுக்கு, பவுல் இருந்த பிரில்லியன்ட்டுக்கு, அவர் இருந்த நாலேஜ்க்கு, அவர் இருந்த இன்டெலிஜென்ட்க்கு யாருக்கு தெரியும்? நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஃபியூச்சரில் ஊழியக்காரங்க அப்படி சொல்லி ஆண்டவரை மறுதளித்தது உண்டு. அவருக்கு இருந்த திறமைக்கும் அவருக்கு இருந்த அறிவுக்கும் அப்படி சொல்லியிருப்பாரா? அப்படி சொல்லக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு முல்லை பவுலோட வாழ்க்கையில் கொடுத்தாரு. நீங்கள் கூட யோசிக்கலாம், சிஸ்டர் நான் எல்லாமே பண்ணுறேன், நான் கரெக்டாக ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், 1க்கு 2 சாப்டர் வாசிக்கிறேன், 3 சாப்டர் வாசிக்கிறேன், நான் யாரையும் தப்பாக நினைக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறபடியே, பாஸ்டர் சொல்கிறபடியே, நான் இங்கே சபையில் கேட்கிற வார்த்தையின்படியே நான் பரிசுத்தமாய் நடக்கிறேன், என் பார்வையில் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், என்னோட பேச்சில் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், நான் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது எனக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு உங்களுக்கு பதில் அளிக்கிறார். உங்களுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுவது நல்லது. ஏன் தெரியுமா? அது நிமித்தம் நீங்கள் அவரை துதிப்பீங்க. தாழ்வில் உங்களை நினைச்சார் பாருங்க, அந்த தாழ்வில் நினைச்சவரை துதிங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு 8வது உயரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லைப்பா. உங்களை உயர்த்தக்கூடாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே இவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு இல்லை, பயம். ஐயோ என் பொண்ணு என்னை விட்டு போயிடுமோ, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு போயிடுமோ, அதனால என் கூடவே இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பிடிச்சி விடுவோம், இந்த ஒரு விஷயத்த இவன் வாழ்க்கையிலே வைப்போம், இந்த ஒரு விஷயத்த எடுக்காம இப்படியே இருப்போம், மாற்றாம இப்படியே இருப்போம். அப்போதான் அட்லீஸ்ட் அதுக்காகவாது கர்த்தாவே என்னை நினச்சி பாருங்கப்பா, ஆண்டவரே என்னை நினச்சி பாருங்கப்பா, ஆண்டவரே நான் உங்கள் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வருவோம். அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு முல்லை கொடுத்துருக்கிறார். அப்போ தாழ்வில் இருக்கும் பொழுது உங்களும் என்ன நினச்சார் பாருங்க, ஆண்டவரை மறக்காதீங்க, ஆண்டவரை துதிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த தாழ்வில் இருந்த பொழுது நினைச்சவரை நீங்கள் துதிங்க. அந்த தாழ்வில் இருந்த பொழுது உங்களை மறக்காதவரை நீங்கள் துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ யாரை எதனால் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் உங்களையோ என்னையோ தாழ்வில் நினைச்சார். வேலை இல்லாதப்போ, எல்லாரும் கைவிட்டப்போ, அம்மா மறந்தப்போ, அப்பா மறந்தப்போ, சொந்த பந்தங்கள் மறந்தப்போ, டாக்டர்ஸ் கைவிட்டப்போ, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே முடியாதுமா, இதுக்கு மேலே நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைகளையும் தாழ்வில் நினைத்தவரை நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். சில பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலையே, நான் ஏன் துதிக்கணும்? அதுக்கான பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த வாரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். உங்கள் தாழ்வில் நீங்கள் எந்தெந்த காரியங்களா தாழ்ந்து போய் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா, தலை குனிந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை துதிக்க வைப்பார், உங்களை மகிமைப்பட வைப்பார். அடுத்த வாசிக்கலாம் எக்ஸோடஸ் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், யாத்திராகமம் 15:1 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நான் அப்படியே ஸ்டோரியாக சொல்லிடுறேன், நேரம் இல்லை. கவனிங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பிறகு ஆண்டவர் சொல்லியபடியே என்ன பண்ணுறாரு? விடுதலை தருகிறார். ஆமென். அப்போ விடுதலை தருகும் பொழுது கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க. விடுதலை தரும்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ, எதில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென். விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் என்பதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென்.
கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரும்பொழுது நீங்க அவர்களை மகிமைப்படுத்த போறீங்க. தாழ்வில் நான் நினைக்கல, எனக்கு ஒண்ணுமே நடக்கலனா இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்து உங்க வாயின் மூலமா உங்க வாழ்க்கையின் மூலமா ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் இருக்க, வாசிக்க வேணா, நோட் பண்ணிக்கோங்க. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிக்கிறார். எதனால போஷிக்கிறார்? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவினால் போஷிக்கிறார். அப்ப அந்த மன்னாவினால் போஷிக்கும் பொழுது உங்களுக்கு போஷிப்பு இல்லை, என்ன சொல்றது, போஜன பந்தி உங்களுக்கு வெறுமையாவே இருக்கு, காலியாவே இருக்கு. சிஸ்டர், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில போடுகிறது போல இருக்கு. சில பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க, வரவு எட்டுனா செலவு பத்தனாவா, வரவு பத்தனா செலவு ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. 10 ரூபா வாங்கினா 20 ரூபா செலவாகுது. அந்த இன்னொரு 10 ரூபாய்க்கு என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷனல்ல கடன் வாங்கிடுறோம். அப்ப ஏன் இப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வாரத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்ப போகிறது. ஆமென். உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பும் பொழுது ஆண்டவர் நீங்க துதிக்க போறீங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள், அதே போல நீங்களும் என்ன பண்ண போறீங்க, துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, லாஸ்டா சொல்றேன், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்து 3:6-8 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:6-8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடவென்று சொன்னான். கவனிங்க போதும் சிஸ்டர், தேங்க்யூ. கவனிங்க, இப்பொழுது இவன் பிறவி முடவனாய் இருக்கிறான். பிறவி முடவன் which means அவன் இதுவரைக்குமே வாழ்க்கையில நடந்ததே கிடையாது, நடந்து பிராக்டிஸ் பண்ணதும் கிடையாது. நடக்கிறவங்கள பார்த்து ஏங்கி இருப்பான். கரெக்டுங்களா? எனக்கும் அது நடக்காதா, நம்மளா எப்போ, நம்மளுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இம்பாசிபிள், ஒன்றுமே வாய்ப்பே இல்லைன்ற இடத்துல ஆண்டவர் அன்னைக்கு அவனை நடக்க செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா எனக்கும் அதோடைய குவாலிஃபிகேஷன் இல்லவே இல்லை, எனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஆமென். அந்த அற்புதம் செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வசனத்துல வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து துதிக்கிறான். ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, எழுந்து துதிக்கிறான். அவன் நடக்கிறதையும் தேவன் துதிக்கிறதையும் கண்டு, கவனிங்க, 8ஆம் வசனம் வாசிக்கிறான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். எவ்வளவு நன்றி உள்ளவன் இல்லைங்க. கவனிங்க, அற்புதம் செய்த உடனே அப்பாடா நான் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாயை சுருட்டிட்டு இல்லாம வச்சுட்டு இருந்த எல்லா காரியங்களும் சுட்டிட்டு வீட்டுக்கு போலங்க. குதித்து நடந்து எழுந்து துதித்து கொண்டே அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இம்பாசிபிளான விஷயத்தை God is going to change it as possible. Amen. ஆண்டவர் பாசிபிளா அதை மாற்றும் பொழுது நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்க. நடக்கவே நீங்க கட்டாயம் சாட்சி சொல்ல போறீங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோம் சிஸ்டர், இதெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது, இந்த நிலம்லாம் எங்களுக்கு வரவே வராது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், எங்க தாத்தா சொத்துலாம் எங்களுக்கு கையிலேயே வராதுன்னு நினைச்சோம், நாங்களாம் வீடே கட்ட மாட்டோம் நினைச்சோம், நாங்களாம் இப்படியே இருந்துருவோம் நினைச்சோம், எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமே கிடைக்காதுன்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு செய்தாருன்னு இந்த வாரத்துல சொல்ல போறீங்க. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், வருகிற வாரத்தில் நான் சாட்சி சொல்லுவேன். ஆமென். கட்டாயம் ஆண்டவர் உங்க வாயின் மூலமா உங்க வாழ்க்கையின் மூலமா மகிமைப்பட இந்த காரியத்தை செய்ய போகிறார். இம்பாசிபிளான விஷயத்தை உங்களுக்கு பாசிபிள் ஆக்கி தரப்போகிறார். ஆமென். அப்ப நீங்க என்ன பண்ணணுமா, எழுந்து நடந்து துதித்து, அடுத்த வார்த்தை சேர்ந்து சொல்லுங்க, தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார்கள். நம்ம இந்த 3 ஸ்டெப் செய்வோம். எழுந்துப்போம், நடப்போம், குதிப்போம், அப்படியே எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போயிடுவோம். எழுந்துப்போம், நடப்போம், குதிப்போம், அப்படியே பார்க்குக்கு போயிடுவோம், பீச்சுக்கு போயிடுவோம், அந்த மாதிரி மோல் அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஜாலியாக போயிடுவோம். கவனிங்க,
கவனிங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சுட்டார் சிஸ்டர், எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு சிஸ்டர், எங்களுக்கு இதை வாழ்த்துருச்சு சிஸ்டர், சந்தோஷமா. அதுக்குன்னு நான் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்காதீங்கன்னு சொல்லலை, அவ்வளோ ஒன்றும் கெட்டவ கிடையாது நான். கவனிங்க, பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி, தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு பூமியில் கர்த்தருக்கு அப்புறம் யார் முக்கியம்னா உங்கள் குடும்பம் தான் முக்கியம். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம். ஏன்னா ஆண்டவரே உருவாக்குறது அந்த குடும்பம். அப்போ குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். குடும்பமாய் வெளியே போவது அவசியம். குடும்பமாய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, கெட் டுகெதர், கேதர் பண்ணி நீங்கள் உணவு சாப்பிடுவதோ இல்லை மற்ற காரியங்களோ அவசியம். ஆனால் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதை என்ன பண்ணிடுவோம், அப்படியே பைபிள் இருந்து அட்ரா, அதை நல்லா அட்ரா அட்ரா அட்ரா, அதை பார்க்கவே பார்க்காதுரா. எழுந்துப்போம், குதிப்போம், நடப்போம், எழுந்துப்போம், குதிப்போம், நடப்போம். துதிக்கிறதோ நமக்கு தெரியாது, தேவாலயத்திற்குள் பிரவேசிப்பது சுத்தமா தெரியாது. துதி கூட செஞ்சிருவீங்க. வீட்டில் இருந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் கிச்சனில் சமைக்கும் போது துதிக்கிற ஆண்டவரே, குளிக்கும் போது துதிக்கிற ஆண்டவரே, பாத்ரூம் போகும்போது துதிக்கிற ஆண்டவரேன்னு எல்லா நேரத்திலையும் துதிச்சுட்டு கடைசியில் தேவாலயத்திற்கு வராமல் இருப்போம். இன்னொரு சாப்டர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 16வது வசனத்துல ஒரு சம்பவம் இருக்கும். கவனிங்க, என்ன பாருங்க, நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க, அப்போவாது படிங்க, சரிங்களா? கவனிங்க, என்ன அப்படின்னா 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வராங்க. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? முடிக்க போறேன். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வராங்க. எத்தனை பேர் சுகமடைவாங்க யாருக்கா தெரியுமா? ஒருத்தர் தான் ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி, 10 பேர் சுகமடைவாங்க. சரி, கவனிங்க, 2 ஆன்சரும் வேற வேற விதத்துல கரெக்ட். கவனிங்க, 10 பேர் சுகமடைவாங்க, ஆனா ஒருத்தர் தான் திரும்ப வந்து என்ன பண்ணுவான், மகிமைப்படுத்துறான். சரி, அந்த வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரன் சொல்லினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சரி, ஓகே. 17 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? என்ன பண்றாரு? மற்ற 9 பேர் எங்கே? இந்த இடத்துல நீங்க எதனா ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வராத பொழுது நான் வேலையே எடுத்துக்கிறேனே, பிகாஸ் நானும் வேலை செய்கிறவளா இருக்கிறேன். கரெக்டுங்களா? நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்மா அப்படின்ட்டு நீங்க சொல்லிடக்கூடாது பாருங்க. அதனால இது வந்து சொல்றேன். நானும் வேலை செய்கிறவனா இருக்கிறேன். எனக்கும் சண்டே டைம்ல ஓட்டிலாம் பார்க்க சொல்லுவாங்க, சாட்டர்டே டைம்ல பார்க்க சொல்லுவாங்க. பார்த்தா இன்னும் என்ன சொல்லுவாங்க, ஓட்டினாலே என்னது எக்ஸ்ட்ரா சம்பளம், அது எல்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் இங்க கேட்குறாங்க பாருங்க, மீதி 9 பேர் எங்கே? அந்த இடத்துல சப்போஸ் if I am not coming to the church to praise God, if I am not coming to the church to thank God, if I am not grateful to God, ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவளா இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த 9 பேர்ன்ற இடத்துல இப்போ நான் அடிச்சுட்டு என் பேரை போட விரும்புகிறேன். நன்மை செய்த உனக்கு இப்போ வந்து என் குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர் வந்துட்டாரு, பாஸ்டர் வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, பாப்பா வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டீங்களே, நன்மை செய்தனே, நிவி எங்கே? இல்லைன்னா ஜபா எங்கே? அப்போ உங்கள் பேர் போட்டுக்கோங்க. உனக்கு வேலை கொடுத்தனேம்மா, உனக்கு குழந்தை கொடுத்தனேம்மா, உனக்கு சமாதானம் கொடுத்தனேம்மா, உனக்கு நல்ல சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தனேப்பா, இதெல்லாம் பண்ணனே அடிச்சுட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, வேர் இஸ் உங்கள் பேர், வேர் இஸ் உங்கள் பேர். அப்போது கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களையும் அண்ணியும் குறை சொல்கிறதுக்காக கேட்கலைங்க, எங்கன்னு கேட்கலைங்க, பாசமாக கேட்குறார். 10 பேருக்கு சுகம் கொடுத்தேன், 9 பேர் ஒருத்தர் வந்துட்டு 9 பேர் எங்கப்பா? எதிர்பார்க்குறாரா? அந்த நன்றி எதிர்பார்க்குறாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் முக்காவாசி நம்மளுடைய நிர்விசாரணத்திற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் மேலே அன்பு இல்லாத. இது எத்தனையோ முறை நான் என்னுடைய மெசேஜில் சொல்லியிருப்பேன். நன்றி இல்லாதது, இன்னொரு வார்த்தை சொன்னால் நன்றி இல்லாதது. அழகாக சொல்லுவாங்க பழமொழி, நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்தான்னு எனக்கு தெரியாது, ஆமா ரைட், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களா, ஆமாம் இவ்வளோ சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையில் எப்படியோ என்னை காப்பாற்றினாரு, அதுக்கு நான் நன்றியாக இருக்கேனா? இவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, என்னை காப்பாற்றினாரு, நான் நன்றியாக இருக்கேன்னா?
இவ்வளோ கஷ்டத்திலிருந்து என்னை எல்லாருமே தூஷணமாக பேசும்பொழுது இலக்காரணமாக பார்க்கும் பொழுது என்னை இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. நான் நன்றி சொல்கிறேன்னா, நன்றியாக இருக்கிறேன்னா, நன்றி சொல்கிறேன்னா, நன்றி ஈஸியாக சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குட் மார்னிங் போடுற மாதிரி தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே நன்றிப்பா அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி எதிர்பார்க்கலங்க. நன்றி உள்ளவர்களாய், வேதம் சொல்லுகிறது நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுமா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. ஆனால் அதுதான் நீ மிஸ் பண்ணுற. மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு வரமாற்ற, நன்றி உள்ளவரா இருக்க மாற்ற. ஏன்? உன்னை படைச்சதே அதுக்கு தான். அந்த நன்றி உள்ளவர்களா நீ இருக்கணும் தான். உன்னை படைச்சதே மகிமைய செலுத்தணும் தான். ஆனால் அந்த நன்றி இல்லாத பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து சந்தோஷப்படுவாரா வருத்தப்படுவாரா? நீங்களே யோசித்து பாருங்க. நன்மையை பெற்றுக்கொண்டேன்னா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கே நான் முடிச்சிடுறேன். உங்ககிட்டயே யாரோ வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ நான் திவ்யா சிஸ்டர் கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கேட்குறேன். அவங்களோ உடனே கொடுக்குறாங்க. எனக்கு தாங்க சிஸ்டர் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நான் பாட்டு வாங்கிட்டேன், லபக்குன்னு வாங்கிட்டு மூஞ்ச கூட திரும்பி பார்க்காம கொடுத்தா போதண்டாண்டா கொடுங்க அப்படின்னு நான் பாட்டுன்னு வாங்கிட்டு போனால் ஓப்பனாக சொல்லுங்கள், அவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்கெல்லாம் கொடுத்தம்பாரு. யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக யோசிப்பாங்க. உனக்கெல்லாம் கொடுத்தம்பாரு, என் நகையை வச்சு கொடுத்தம்பாரு, இல்லை மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுத்தம்பாரு, வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். கட்டாயம் யோசிப்பீங்க. அப்போ ஆண்டவர் கேட்டால் அவர் அன்பானவருங்க. அவர் அன்பானவர். ஏம்மா இது கொஞ்சம் அநியாயமாக தெரிலம்மா, யோசித்து பாருங்க. அதனால இன்றைக்கு ஆண்டவங்க கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? மகளே மகனே, ஆபத்து வருதா, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடாம இருக்காத, நான் உன்னை விடுவிப்பேன். நான் கட்டாயம் உனக்கு வந்து உனக்கு உதவி செய்வேன். ஆனால் நான் உன்னை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம அந்த வசனத்தோடயே நிறுத்திடுறோம். ஆபத்தில் கூப்பிடுவோம், ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. அப்படியே நின்னுட ஜபம். அடுத்த வார்த்தை எங்க? நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொன்னீங்களேப்பா, மகிமைப்படுத்த வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிறோமா? நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆலயத்திற்கு வருகிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தோம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எதுக்காக இந்த ஜீவனோடு இருக்கிறீங்கன்னோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எந்த நிலைமையில நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களை எக்ஸாமைன் பண்ணி பாருங்க, கொஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. am I grateful to God? நான் திரும்ப 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 ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ பாரத்தோடு நான் சொல்றேன், ஆண்டவரே நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேனாப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே நடுவில் சொன்னேன் பார்த்தீங்களா, வேலைக்குன்னு யாராவது ஜோம் பண்ண வரும்பொழுது அடுத்த ஜபம் என் மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஒரு ஏசப்பா, சண்டே மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு லீவ் கொடுத்துருங்கப்பா, சண்டே மட்டும் கொடுத்துருங்கப்பா. ஏன் தெரியுமா? மனநொந்து சொல்கிறேன், சண்டே ஏன் வரல சிஸ்டர் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டேன் சிஸ்டர்ன்றீங்க பார்த்தீங்களா. அப்போ நிஜமாவே கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிஞ்சி போனால் 1.5 வருஷம் நீங்களும் நானும் பார்த்துருக்கோம். ஆமாம் ரைட்? 1.5 வருஷம் பார்த்துருக்கோம். ஆலயத்திற்கு நீங்கள் வராத பொழுது எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் என்ன எனக்கு வரும்பொழுது கறி குழம்பு ஆக்கிட்டு வரீங்களா, இல்லை எதனா எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறீங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் வரலன்னா நான் ஏன் கஷ்டப்படுறேன்? ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை கேட்காம போயிட்டாங்களே. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு கொஞ்சம் விடுபடுதே, கொஞ்சம் அங்கே கிராக் விழுதே. இந்த வாரம் அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ, இந்த வாரம் என்னென்ன சூழ்நிலைகளை அவங்க தாண்டி வருவாங்களோ, அதற்கு அவங்களுக்கு பலன் இருக்குமோ, இப்படிலான்ற காரியத்தை யோசிச்சு தான் ஐயோ வரலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங். மனுஷனாகி எனக்கே இருக்கும் பொழுது, அம்மா உங்களை தாயின் கருவிலையே உங்களை பார்த்தாரு, எலும்பு உருவாரத்துக்கு முன்னாடியே பார்த்தாரு, நேசிச்சாரு, இவ்வளோ நன்மை செஞ்சு வச்சாரு. அவர் எவ்வளோ யோசிப்பாருலம்மா, எவ்வளோ கஷ்டப்படுவார்லம்மா. தயவு செய்த வேலையையோ இல்லை வீட்டு வேலைகளையோ இல்லை மற்ற என் பிள்ளை என்னை விடலை, சமைக்க நேரம் இல்லை. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய துக்கம் அது 2வது. ஏன்னா அவன் மனுஷன். சொன்ன மாதிரி இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்வோம். ஆண்டவர் ஒரு வேலை வேறு இடத்துல கொண்டு போனார்னா ஆண்டவர் காட்டின வழின்னு சொல்லி போயிடலாம், ஏன்னா அவர் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்களை என்னையும் நேசிக்கிறப்படினா உங்கள் கூடயே இருக்கிறாருங்க, உங்களை சுற்றி சுற்றி வராருங்க. அது யோசிச்சிருக்கிறீங்களா என்னைக்காவது? உங்களை சுற்றி சுற்றி வராரு. நீங்கள் அவரை நினைக்கவே இல்லைனாலோ, நீங்கள் அவரை யோசிக்கவே இல்லைனாலோ, ஐயோ இந்த பிள்ளை எனக்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா, இந்த பிள்ளை என்னை நேசிக்குமா, இந்த பிள்ளை எனக்கு அன்பு கூறுமா, இந்த பிள்ளை என்னை நினைவு கூறுமா, இப்படிலாம் இது ஃபோன் நோண்டுதே, இது இவங்ககிட்டலாம் செலவு பண்ணுது, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது மட்டும் எதனா ஒரு ஆபத்துன்னா மட்டும் உடனே வந்து முட்டி போடுவோம். எதனா தாங்க முடியாத இடுப்பு வலி வயிற்று வலினா, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், நான் என்னப்பா பாவம் பண்ண எனக்கு இந்த வயிற்று வலி அப்படின்னு வந்து முட்டி போடுறோமே. அந்த வயிற்று வலி போனக்கப்புறம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா?
இருக்கிறோமா? அது மட்டும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் 2 விஷயம் தான் சொல்றாரு. ஆபத்து காலத்துல கூப்பிடுங்க, விடுவிப்பாரு. மகிமைப்படுத்துகிறீர்களா இல்லையா? மகிமைப்படுத்துவது என்பது சும்மா வாயில ஸ்தோத்திரம் சொல்றது இல்லைங்க, தேங்க்யூ சொல்றது இல்லைங்க. உங்க வாழ்க்கையில் அவர் மகிமைப்படணும். நான் சொல்றேன் பாருங்க, நான் கூட ஒரு சாட்சி சொன்னேன். என்னுடைய ஜீவனை காத்தார். ஜீவனை காத்ததுக்கு ஜீவனுள்ள நாள் மட்டும் அவர் நான் துதிக்கிறேன். ஜீவனுள்ள நாள் மட்டும் அவர் நான் மகிமைப்படுத்துகிறேன். இதுதாங்க ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துறது. சும்மா இருக்கிறது கிடையாது, நான் ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது. உங்க வாழ்க்கையின் மூலமா ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தமா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை நான் நன்றி அற்றவளா இவ்வளவு நேரம் இருந்தேனா ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு உங்களை மனசார கேளுங்க. கர்த்தாவே, நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன்னா துதிக்க மறந்துடுறேன்ப்பா. எழுந்துக்கிறேன், நடக்கிறேன், குதிக்கிறேன், ஆனா நான் துதிக்க மறந்துடுறேன்ப்பா. என்னை துதிக்க வைங்க, என்னை மகிமைப்படுத்த வைங்கன்னு சொல்லுங்க பார்க்கல. வேதம் சொல்லுகுது, அவர் உங்களை எதிர்பார்க்குறாங்க சிஸ்டர், அவர் உங்களை எதிர்பார்க்குறாரு பிரதர். நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஆக்ஷனை நம்ம பண்ணாமல் இருக்கும். கர்த்தாவே, நான் உங்களை மகிமைப்படுத்தணும்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லாம் உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்தப்பா, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீங்க. என் அம்மா என்னை கவனிக்காத பொழுது, என் அப்பா என்னை கவனிக்காத பொழுது, எனக்கு யாருமே இல்லாத பொழுது, ஆண்டவரே நான் தாழ்வில் இருக்கும் பொழுது என்ன நினைச்சிங்க பாருங்க. அதை நான் மறந்துட்டேனேப்பா. ஆண்டவரே, என் பொருளாதாரத்தில் தாழ்வில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கொடுக்குற அளவுக்கு வைத்திருக்கிறீங்க பாருங்க. ஆனாலும் நான் மறந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, நான் சண்டையில் இருந்தேன், நான் பிரச்சனையில் இருந்தேன், நான் ஜீவன் போகிற நிலைமையில இருந்தேன், ஆனால் நான் உங்களை மறந்துட்டேனேப்பா. நான் உங்களை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவரிடம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பா. நான் ஊழியம் செய்வதன் மூலமாக உங்களை மகிமைப்படுத்தணும். நான் பரிசுத்தமாய் வாழ்வதன் மூலமா மகிமைப்படுத்தினோட வார்த்தைகளை கவனிச்சு ஜெபிங்க. கர்த்தாவே, நான் உங்களுக்காக ஊழியம் செய்து உங்களை மகிமைப்படுத்துறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உங்களை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற இந்த ஜனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் வராமல் போயிருந்தாலும் ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் இவர்களை ஆண்டவரே கொஞ்சம் அதிகமாய் நீங்கள் நேசிக்கிறபடியினால் இவர்களை இன்னைக்கு நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேசத்தை நிமித்தம் நீ என்னை மகிமைப்படுத்துமான்ட்டு ஆண்டவரே நீங்கள் அவர்கள் காதால் கேட்ட வசனத்தை நிமித்தம் அது உள்ளே இருதயத்தில் பிரவேசித்து 30 60 100 பலன் கொடுக்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில 30 60 100 மகிமைப்படுத்தட்டும் ராஜா. அப்படிப்பட்ட காரியங்களோட இருதயத்தில் வைங்க. நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஒவ்வொருவருக்கும் பேர் பேராக நீர் வைப்பீராக ராஜா. அந்த நன்றியை இவர்கள் அன்புனால வெளிப்படுத்தட்டும். உன் மேல வைக்கிற ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்புனால வெளிப்படுத்தட்டும் ராஜா. நீர் பொறுப்படுங்க. இந்த வாரம் முழுசவர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற எந்த ஆபத்து நேரிட்டாலும் நீர் கொடுத்த வாக்கின்படியே இவர்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்.